Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் clay and foam sheet யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுவும் plain foam sheet and வந்து air dry clay இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். plain foam sheetல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருந்த மிச்ச foam sheets கூட போதும். அதுவும் எல்லா கலரும் இல்லை, நான் வந்து எல்லோ கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கலர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எல்லா கலரையும் மல்டிப்ளாக பண்ணிவிட்டு மேலே கலர் பண்ணிக்கலான்ற ஒரு பிளானில் தான் எல்லா கலரையும் எடுத்து வச்சேன். பட் லாஸ்ட்டாக எனக்கு வந்து ஐடியா மாறிடுச்சு. அதனால நான் வந்து வெறும் எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி நீளமாக கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் நிறைய பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட வந்து ப்ளைன் ஃபோம் ஷீட் இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டிக்ஸை கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த கிராஃப்ட்டுக்கு ஃபோம் ஷீட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கலராக நான் பண்ணலன்னு சொன்னால அதனால இந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வேணும். அந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும். அதனால நான் ஆல்ரெடி வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இது எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். அது எப்படி ஒட்டணுன்னா, இந்த செவரெல்லாம் இருக்கும் இல்லையா, செங்கல் வச்சு அடிக்கிறக்க செவரெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டணும். அதே மாதிரி கீழே ஒட்டும் போதும் அப்படி தான் சின்ன சின்ன கேப்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஒட்டணும். நான் இப்போ ஒட்டும் போது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த கிராஃப்ட் வந்து நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. இந்த கிராஃப்ட் நான் வந்து திரும்பவும் செய்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோம் ஷீட் அண்ட் வந்து ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஓகே, அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சும்மா சிம்பிளாக வந்து ஹோம் வெல்கம் பண்ணுற மாதிரி வந்து ஏதாச்சும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. அவங்களுக்காக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் வந்து வெளியில் போகிறேன். எனக்கு டைமே இல்லை, ரொம்ப அவசரமாக பண்ணேன் இந்த கிராஃப்ட்டு. அதனால ஓரளவு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். பட் கொஞ்சம் நேரம் காய்ஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணலாம். அது காயிற அந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா, க்ளே எடுத்துகிட்டு க்ளேயில் வந்து ஒரு சில சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் அப்புறம் லீவ்ஸ் இதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ க்ளே தேவையோ அவ்வளோ க்ளே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுவோம்ல, அந்த கட்டையை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக பவுட்ரு போட்டுட்டு இந்த க்ளே வந்து நல்லா இப்படி ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஃப்ளவர் மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து எங்கிட்ட மோல்டு இருந்து இந்த மோல்டு யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சில ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ்லாம் செஞ்சுக்கிறேன். இது மாதிரி மோல்டு யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால நான் வச்சுருக்கேன். பட் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் வந்து கையிலேயே நிறைய நான் வந்து சின்ன சின்ன க்ளேயில் ஃப்ளவர்ஸ்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் செக் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட செஞ்சுக்கலாம். ஓகேவா? அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் மோல்டில் செய்கிறது இது கொஞ்சம் டெக்ஸ்சரோடு நல்லா கிடைக்கும். அதனால நான் வந்து மோல்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி மோல்டு இல்லைனா நான் சொன்ன மாதிரி கையிலேயே கூட ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மோல்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃப்ளவர், இது வந்து சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்கும், அந்த மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அதை விட குட்டியாக ஒரு ஃப்ளவர் மோல்டு இருந்துச்சு, அந்த மோல்டு யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் குட்டியாக ஒன்று ரெடி பண்ணுறேன். அந்த குட்டியாக ரெடி பண்ணதை அந்த பெரிய ஃப்ளவருக்கு சென்டரில் இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு சென்டரில் லைட்டாக அப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் சைடில் இருக்கிற பெட்டல்ஸ்லாம் வந்து மடங்கின மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால அந்த மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து நிறைய ஃப்ளவர்லாம் செய்யலைங்க, சும்மா கொஞ்சம் தான், ஒரு 6 ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் செய்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் செய்ய போகிறோம். லீவ்ஸுக்கும் வந்து என்கிட்ட மோல்டு இருந்துச்சு, அதனால் அந்த மோல்டு யூஸ் பண்ணி நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு சைஸ் ஒரு 3 சைஸில் இருக்கும் இந்த மோல்டு, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். பட் லீஃப் எல்லாமே கையிலேயே கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து உங்கள்கிட்ட க்ளேவே இல்லை, க்ளே மோல்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரில் கூட ஃப்ளவர் செஞ்சு இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? க்ளே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ளேவோட அந்த எஃபெக்ட் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். அப்படி பேப்பரில் செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போது நான் வந்து க்ளேயில் பண்ணிவிட்டு இப்போ க்ளேயில் பண்ணது எல்லாத்துக்கும் கலர் பண்ண போகிறோம். நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணணும்னு சொன்னால அது வந்து காஞ்சிருச்சு, அதனால் அதை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நியான் பிங்க் கலர் கொடுக்குறேன். இந்த பிங்க் கலர் பொறுத்த வரைக்கும் நல்லா டார்க்காக இல்லை, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எப்படின்னா அடிக்கிற கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தோன்னே நல்லா அட்ராக்டிவாக தெரியும் இந்த கலர். அதனால நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து மெட்டாலிக் கலர் தான் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து கீழே ஒட்டியிருக்க அந்த ஃபோம் ஷீட்டோட கலருக்கு அந்த மெட்டாலிக் கலர் அவ்வளோ செட் ஆகலை. அதனால நான் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிற கலராக யூஸ் பண்ணுறேன்.
உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தாங்க. இதுக்கு நிறைய வந்து ஐடியாஸ் இருக்குது. கலர் பேப்பரில் பண்ணலாம், க்ளேயில் தான் பண்ணணும்னு இல்லை, கலர் பேப்பரில் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோம் ஷீட்டுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி வந்து உங்கள்கிட்ட கலர் பேப்பரும் இல்லைனா ஃபோம் ஷீட்லேயே வந்து ஃப்ளவர் செஞ்சு ஒட்டலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனல் இருக்குது. நான் வந்து என்கிட்ட க்ளே இருந்தனால அது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ளவருக்கும் லீஃப்க்கும் வந்து கலர் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் காய வச்சுருங்க. அப்போ தான் நல்லா காயும். காஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்ட போகிறோம்னா, கீழே இந்த பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, அதோட கீழ் சைடில் ஒரு 3 பீசஸ் நான் ஒட்டுறேன். எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். பெரிய ஃப்ளவர் ஒன்று ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி ஃப்ளவர் ஒன்று ஒட்டியிருக்கேன். அப்புறம் அதோட சைட்லலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ஒட்டுறேன், லீவ்ஸ் ஒட்டுறேன். எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் லீஃப் கிராஃப்ட் ஏதாச்சும் பண்ணும்போது இந்த லீஃபுக்கும் ஃப்ளவருக்கும் மட்டும் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லி விட்ருவேன் சில டைமில். அது எனக்கு தெரியாது, கடகடன்னு சொல்கிறனால தெரியாமல் சொல்லிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் சரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, லீஃபையும் ஃப்ளவரையும் வந்து ஒட்டியிருக்கோம் இந்த மாதிரி, அவ்வளோதான். ஒரு 3 லீவ்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 லீவ்ஸ் ஒட்டியிருக்கேன். பெருசாகவும் அப்புறம் கொஞ்சம் சின்னதாகவும் அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னதாகவும் ஒட்டியிருக்கேன். லீவ்ஸுமே அதே மாதிரி தான், ஒரே சைஸில் இல்லாமல் கொஞ்சம் பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இந்த கிராஃப்ட் ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் இருந்தது ஒயிட் கலரில், அந்த பீட்ஸ் எடுத்து ஃப்ளவரோட சென்டரில் வச்சு ஒட்டிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் கோல்டன் கலர் பீட்ஸ் ஒட்டலாம். பீட்ஸ் எதுவும் இல்லைனா க்ளேவையே நீங்கள் வந்து சின்ன பீஸாக உருட்டி கூட அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுட்டு கூட ஒட்டிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து இதோட சைட்லலாம் இந்த மாதிரி ஸ்டோன் இருந்தது. இது வந்து அப்படியே லேயராக ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு சைடில் கவர் பண்ணிக்கிறேன், ஒயிட் கலர். ஓகே, அவ்வளோதான். இப்போ சைடில் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு தான். அதனால வந்து வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டில் எழுதி வச்சுக்கிறேன். எழுதிட்டு இதை கட் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக க்ளேயில் கூட நீங்கள் வந்து வெல்கம் ஹோம்னு அப்படியே எழுதி ஒட்டலாம். இப்போ ஃபோம் ஷீட்டில் எழுதிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒவ்வொரு லெட்டர்ஸையும் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இந்த எல்லோ கலர் ஃபோம் ஷீட் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கலாம். வெல்கம் அப்படின்னு மேலே போட்டுறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஹோம்னு விட்டுறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் வச்சு பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஃபெவிகால் மட்டுமே யூஸ் பண்ணி ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் ஃபெவிகால் மட்டும்தான் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். ஹார்ட் க்ளூலாம் எதுவும் பண்ணல, ஃபெவிகாலே போதும் தான். நிறைய கிராஃப்ட்டுக்கு ஃபெவிகாலே போதும் தான். பட் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிரும், வேலை சீக்கிரம் முடிஞ்சிருங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து ஹார்ட் க்ளூ இல்லாதவங்க ஃபெவிகால் யூஸ் பண்ணியே பண்ணுங்கள். பட் கொஞ்சம் மட்டும் டைம் எடுத்துக்கும் ஃபெவிகாலை, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பின்னாடியும் நான் வந்து ஒரு சாட்டன் ரிப்பன் போட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டுறேன். இப்போ அதுவுமே காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க, அப்போ தான் ஹேங் பண்ண முடியும் வாலில். ஓகேவா? அவ்வளோதான். நீங்கள் வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணலாம், அப்படியே வந்து ஒட்டிக்கலாம். பட் நான் வந்து இந்த தடவை ஒரு லேஸ் இருந்துச்சு, அந்த சாட்டன் ரிப்பன் மாடலுக்கு ஒரு எல்லோ கலர் லேஸ் இருந்துச்சு, அதை வச்சுருக்கேன். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி ஒரு வெல்கம் போர்டு குட்டியாக பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டனால அவங்களுக்கு நான் இந்த மாதிரி வந்து செஞ்சு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அவங்க சிம்பிளாக தான் கேட்டாங்க, அதனால சிம்பிளாக பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. பை பை.